இன்னைக்கு நிறைய தடைகளை நம்ம பண்ணி கொண்டிருக்கிறோம். என் வாழ்க்கையில தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிஞ்சேன் அப்படின்னா, சாத்தான் என் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படும். ஆனா இன்னைக்கு நீ தடை செய்யாத. பலன்கொள். தேவன் அழைத்தால் இன்னும் பேசுற தேவனிடத்துல, மோசே நான் மந்தனா உள்ளவன், நானு வாக்கு வல்லவன். இன்னைக்கு நான் எழும்பி பிரகாசிக்காதபடிக்கு, நான் கட்டப்படாதபடிக்கு, நான் முழுமையான விடுதலை படாதபடிக்கு, நான் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு, நான் என் குடும்பத்தை தேவனுடைய பர்வதத்து மாதிரி வைக்காதபடிக்கு தடை யார் அப்படின்னா நான் தான் தடை செய்யறேன். ஆனாலும் தேவன் வீட்டில் பாருங்க, மோசையோட பேசினே இருக்கிறாரு. நடந்தது என்ன தெரியுமா? பார்வோன் முன்பதாக நிற்க செய்தார் தேவன். எந்த பார்வோனுக்கு பயந்து எகிப்தை விட்டு ஓடி போனானோ அதே பார்வோன் முன்பதாக தைரியமாய் நிற்க செய்தார் தேவன். நடந்தது என்ன தெரியுமா? பார்வோன் சொல்லுகிறார், அந்த தெய்வம் யார் எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் பொழுது அந்த தெய்வத்துடைய மகத்துவத்தையும் வல்லமையும் அந்த எகிப்து தேசம் முழுவதும் அறியும்படியாய் செய்தார் மோசே. எப்போ நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் பலன் கொள்ளுவோமோ, எகிப்தில் இருக்கிற பார்வோன் முன்பதாக நிற்கத்தக்கதான அபிஷேகத்தை அவர் கொடுப்பார். இன்னைக்கு தடை செய்யாத. தேவன் உன்னை அழைத்த அழைப்புக்கு, கொடுத்த ரட்சிப்புக்கு, கொடுத்த அபிஷேகத்துக்கு, கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு, உரைத்த தீர்க்க தரிசனத்துக்கு உன்னோட கூட இடைப்பட்டு அந்த ஐக்கியத்தை நீ தடை செய்யாத. பலன் கொள். மந்த நாவுதான், திக்கு நாவுதான், வாக்குல வல்லவன் அல்லாதவன் தான், பயந்து போனவன் தான், 40 வயசுல ஓடி போனவன் தான், 80 வயசுல ஆண்டவர் தெரிந்து கொண்டு பார்வோன் முன்பதாக நிற்க வைத்து 6 லட்சம் புருஷர்களும் மற்ற ஜனங்களையும் எகிப்தில் பெரிய ஜெயத்தை காண்பித்து, தேவனுடைய மகிமையை காண்பித்து, தேவனுடைய வல்லமையை காண்பித்து, தேவன் மோசையோடு கூட இருப்பதை காண்பித்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியா தேவன் மோசே அழைத்த அழைப்பில் எழும்பி பிரகாசிக்கும்படியா தேவன் அந்த மோசேவை வழி நடத்தினார். நடந்தது என்ன தெரியுமா? அந்த மோசே தான் தேவனோடு கூட முகமுகமாய் பார்த்தவன், தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவன், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் 10 கட்டளைகளை பெற்றவன், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது என்கின்ற நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொடுக்கும்படியா எழும்பினவன் அந்த மோசே. இன்னைக்கு ஒரு சைடு மாத்திரம் தான் நீ பார்க்குற உன் வாழ்க்கையை. இன்னைக்கு ஒரு சைடு தான் உன் வாழ்க்கையை நீ பார்க்குற. தேவன் மறுபக்கத்தை உனக்காக ஆயத்தப்படுத்தின அந்த மறுபக்கத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கையை நீ பார்க்காம நீ ஒரு பக்கம் இருக்கிற உன்னுடைய சூழ்நிலையை, உன்னுடைய சுயத்தை, உன்னுடைய போராட்டத்தை, உன்னுடைய பிரச்சனையை, உன்னுடைய பலவீனத்தை, உன்னுடைய பயங்களை கொண்டு வந்து தேவன் வைத்திருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை தடை செய்யாத. தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைப்படாது. நீ தடை செய்யாத. சாத்தான் எனக்கு தூக்கத்தை கொடுத்தான், சாத்தான் என்னை தூண்டிவிட்டான், சாத்தான் என்னை உசுப்பேத்தினான், சாத்தான் எனக்கு அப்படி பண்ணான், சாத்தான் என்னை பரிசுத்த வேதம் வாசிக்க வைக்கல, சாத்தான் என்னை ஜெபிக்க வைக்கல, சாத்தான் குடும்ப ஜெபத்துக்கு வர வைக்கல, சாத்தான் அதிகார ஜெபத்துக்கு வர வைக்கல, சாத்தான் பலவீனத்தை கொடுத்தான், சாத்தான் கடனை கொடுத்தான், சாத்தான் பிரச்சனையை கொடுத்தான் அப்படின்னு சாத்தானை மகிமைப்படுத்தாத. நீ தடை செய்யாமல் இருந்தால் சாத்தான் உன் வாழ்க்கையில செய்ய நினைத்ததை ஆண்டவர் தடை செய்வார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில செய்ய நினைத்தது தடைபடாது.